வணக்கம் மக்களே. நம்ம ஐடி வேலையில் டெய்லி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணி மண்டை சூடாகி ஒரு கட்டத்தில் ஒரு கூல் பிரேக் எடுக்கணும்னு நமக்கு ஆசை வர்றது சகஜம் தானே. அதுக்காக நம்ம இமயமலைக்கா போக முடியும்? இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஒரே நல்ல ஹில் ஸ்டேஷன் நம்ம ஊட்டி தான். அதான் ஊட்டிக்கு எஸ்கேப் ஆகிடலான்னு டிசைட் பண்ணியிருக்கிறோம். பெருசாக நாங்கள் பிளானிங் எதுவும் பண்ணலை. ஒரு நாள் முன்னாடி தான் நாங்கள் இப்போ முடிவெடுத்தோம். ஒரு நாள் இப்போதைக்கு ஊட்டியில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் புக் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஊட்டி ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மைசூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலாக எல்லோரும் போகிற இடத்துக்கு தான் நாங்களும் போகிறோம். வித்தியாசமாக எதுவும் போகல. முதல்ல நாங்கள் போக போகிற இடம் தொட்டபெட்டா பீக். இந்த இடம் தான் ஊட்டிலேயே ஹையஸ்ட் பாயிண்ட். இது சீ லெவல்லேருந்து 8600 அடி ஹைட்டில் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே 3வது உயரமான இடம் இந்த தொட்டபெட்டா பீக் தான். இங்கே ஃபஸ்ட்டு இறங்குனதுமே ஒரு சில்னஸ் நல்லா ஃபீல் ஆகுது. நம்ம நார்மல் ஊட்டி சிட்டியை விட இங்கே கொஞ்சம் சில்லாக தான் இருக்குது. இங்கே மிஸ்ட்டுமே அடிக்கடி வந்து போகுது. இங்கே லாங் வியூ பார்க்குறதுக்காக ஒரு சின்ன டெலஸ்கோப் ஹவுஸ் இருக்குது. நாங்கள் போகும்போது அங்கே டெலஸ்கோப்பை தான் காணலை. ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. நிறைய டூரிஸ்ட்டு வந்து போகிறாங்க. நல்ல கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்குது. அடுத்ததாக நாங்கள் டீ எஸ்டேட் போக போகிறோம். ஊட்டியில் டீ சாக்லேட்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்தால் டீ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. இங்கே நாங்கள் டீயை லைவாக மேக்கிங் பண்ணுற ப்ராசஸ் பார்க்குறதுக்காக ஒரு டீ எஸ்டேட் போக போகிறோம். தொட்டபெட்டாலேருந்து வர வழியிலேயே ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கே தான் இப்போ வந்திருக்கிறோம். இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே சாக்லேட் பண்ணுறதுக்கு உள்ள மெஷின்ஸ் இருக்குது. அதை நம்ம வியூ பண்ணலாம். அப்புறமா டீ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது வச்சுருக்காங்க. மிஷின்ஸ் வச்சுருக்காங்க. டீ ட்ரை பண்ணுறது, லீவ்ஸ் ட்ரை பண்ணுறது, பவுடர் ஆக்குறது எல்லாமே நம்ம லைவாகவே பார்க்கலாம். இங்கே கீழே சாக்லேட்டு லைவ் கவுண்டர் மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம வாங்கிக்கலாம். அதை தாண்டி டீயுமே நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். பட்ஜெட் பார்க்கும்போது நார்மலாக நம்ம டீ தூள் வெளியே வாங்குறத விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணலான்னு ஏதாவது ஒரு கார்டனுக்கு போகலான்னு டிசைட் பண்ணோம். யூஸ்வலாக ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் ஆல்ரெடி நிறைய டைம் போயாச்சு. ஸோ இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தபோது கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன் ஒன்று இருக்குது. இங்கேயுமே பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பொட்டானிக்கல் கார்டனை விட கொஞ்சம் காமாக இருக்குது.
லெஸ் க்ரௌடடாக இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் பிளான்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்குது. லேண்ட்ஸ்கேப் வந்து நல்ல சூப்பராக இருக்குது. நல்ல கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சஸ் எல்லாம் அங்கே போட்டிருக்காங்க, உட்காரலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து சூப்பரான இடமா தான் இருக்குங்க. இங்கே ஸ்பெஷலாக ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. அதை கண்டிப்பாக வந்து எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பிரிட்ஜை நாங்கள் கிராஸ் பண்ணிட்டோம். நல்ல சேஃபான பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நைட் ஆகிடுச்சி. குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு இந்த டே இதோட முடிச்சுக்கிறோம்.